அப்பா எனக்கு வயிறு வலி வலிக்குதுப்பா வருதுப்பா அப்படின்னு அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா கூட்டு போய் கொடுக்க சேர்த்துட்டு திருப்பி 10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உணருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்படிப்பா, என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலமும் வரக்கூடும். மதுரை செல்லூர் மீனாபாள்புரத்தைச் சேர்ந்தவர்கள் வேல்முருகன், விஜயலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இளைய மகள் கலையரசி நரிமேடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவருக்கு உடல் எடை சற்று அதிகமாக இருந்துள்ளது. உடல் எடையை குறைக்க வேண்டுமென பெற்றோரிடம் கூறி வந்துள்ளார். அப்போது அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உடல் எடை தானாக குறைந்துவிடும் என பெற்றோரும் சமாதானம் செய்து வந்தனர். சமீபத்தில் யூடியூப் வீடியோ ஒன்றில் உடலை மெலிய வைக்கும் வெங்காரம் என்ற தலைப்பிலான வீடியோவை பார்த்துள்ளார் கலையரசி. கடந்த 16ஆம் தேதி காலை நாட்டு மருந்து கடையில் அதனை வாங்கி வந்துள்ளார். வீடியோவில் கூறியதைப் போல் வெங்காரத்தை சாப்பிட்ட கலையரசிக்கு சிறிது நேரத்திலேயே வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அவரது தாய் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றார். மாலையில் கலையரசிக்கு மீண்டும் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. உடல்நிலை மோசமானது. வயிறு வலி பொறுக்க முடியவில்லை. வயிற்றுப்போக்கில் ரத்தம் வருகிறது. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா என தந்தையிடம் கதறி அழுதுள்ளார். பதறிப்போன குடும்பத்தினர் இரவு 11 மணி அளவில் கலையரசியை மதுரை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கலையரசி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. செல்லூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். பொண்ணு உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிச்சு. இந்த வீட்டுக்கு பார்த்து வெங்காரம்னு ஒரு பொடியை வாங்கிட்டு வந்து வெங்காரம்னு ஒரு பொடியை வாங்கிட்டு வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா அதில் போட்டிருக்கு, சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்கிறாங்க, அதிலே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு எதுவும் கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்துலேயே வாந்தி, வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு. உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரி கூட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் சேர்த்துறாங்க. அதுலேயும் சரியாகாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்தோன்னே அப்புறம் ஒரு 12, 2 மணி 3 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டான். குளுக்கோஸ் சேர்த்திட்டு வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி வரையும் இதாக இருந்துச்சு. ஒரு 5, 6 மணி போல் திருப்பி வாந்தி வயிற்றால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா வருதுப்பா அப்படின்னு அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் கொடுக்க சேர்த்துட்டு திருப்பி 10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உணருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்படிப்பா, என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு. என்னை விட்டாதீங்கப்பா, நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை போன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோவில் போகிறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னு அப்படியே போய் ஆஸ்பத்திரி சேர்த்தா பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலமும் வரக்கூடும். கலையரசி நாட்டு மருந்து கடையில் வாங்கியது போரிக் அமிலமாகும். அதைத்தான் வெங்காரம் என்கின்றனர். சித்த மருத்துவத்தில் சிறுநீர் பாதை தொற்று, இரைப்பை புண், தோல் நோய் சிகிச்சைக்கு அதனை பரிந்துரை செய்வார்கள். வெங்காரத்தை அப்படியே மருந்தாக உபயோகிக்க முடியாது. மாறாக அதை சரியான முறையில் சுத்திகரிக்க வேண்டும்.
இது சித்த மருத்துவம் முறையாக பயின்று பட்டம் பெற்ற மருத்துவர்களுக்குத்தான் தெரியும். இதை அறியாமல் வெறும் வீடியோ மட்டுமே பார்த்து அதனை வாங்கி உண்டது உயிரை பறிக்கும் அளவுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. அளவுக்கு அதிகமாக வெங்காரத்தை சாப்பிட்டதால் கலையரசி உடலில் நஞ்சுத்தன்மை உண்டாகி கடும் வயிற்றுப்போக்கு, குடல், இரைப்பை புண் ஏற்பட்டு இருக்கும். அதனால் இரத்தப்போக்கு, சிறுநீரக செயலிழப்பு ஆகியவற்றால் அவர் இறந்திருக்கக்கூடும் என்கின்றனர் மருத்துவர்கள்.